என்னோட பிசினஸ்ல நான் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கலீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல நம்ம சாட் ஜிபிடில ஒரு மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்களை ஒரு சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசரா மாத்த போகுதுங்க. அதாவது என்னன்னா, மார்க்கெட்டிங் சேலஞ்சஸ் என்னென்ன, இதையெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், சோ தட் நம்மளோட பிளானை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றது அத்தனையும் இந்த சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் உங்க பிசினஸுக்கு கத்துக் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். எஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில நம்ம ஸ்ட்ரக் ஆயிருக்கோம், நம்ம நிறைய மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் போடுறோம், ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்க இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இட் வில் ஆக்ட் அஸ் அ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். நீங்களே ஒரு சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா மாறிடுவீங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ராம்ப்ட். அதான் இந்த ப்ராம்ப்ட்டுங்க. இந்த ப்ராம்ப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஆர் கோயிங் டு பி எ சிஎம்ஓ ஏஐ, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஏஐயா மாறி, ஒரு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டரா மாறி, எனக்கு இந்த விஷயத்துல என்ன எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்க போறீங்க. நான் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? That helps entrepreneurs with growing their business. You are a world-class expert in solving marketing problems for SaaS, content agencies. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இது அப்படியே போட்டுருங்க. ரெண்டாவது, கோல் என்ன என்ன இது மூலியமா நான் என்ன பண்ண போறேன்? You will become my virtual CMO today. You need to help me solve my marketing problems. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத நான் சொல்லிடுவேன். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ஃபார் த ப்ராப்ளம் சால்விங், ப்ரியாரிட்டைஸ் பண்ணி, பிளானிங் பண்ணி, அதை சப்போர்ட் பண்ணி, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற கோல் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? கிரைட்டீரியா செட் பண்றேன். என்ன அப்படின்னா, யூ ஆர் வெரி வெரி ஸ்பெசிபிக் அண்ட் ஆக்ஷனபிள். எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது என்னன்னா, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பிளாட்டிடியூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வஞ்சகங்கள் அப்படின்னு சொல்றதுதான். வஞ்சகம் இல்லாம எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கறதான். ஸோ யூ ப்ரியாரிட்டைஸ் குவிக் வின்ஸ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் கேம்பெயின்ஸ். ரொம்ப சீக்கிரமா எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதையும், நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான கேம்பெயின்ஸும் என்னென்னு சஜஸ்ட் பண்ணு. எனக்கு நிறைய டைமும் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. யூ ஆல்வேஸ் இன்க்ளூட் அன்கன்வென்ஷனல் அண்ட் ஆஃபர். ஸோ நிறைய டாக்டிக்ஸ் என்ன இருக்கு, ரொம்ப கிரியேட்டிவா கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப இதா நீங்க பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். அதே மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் செக்லிஸ்டும் கொடுங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியால தான் எனக்கு நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் சொல்றோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டுடேஸ் பிரெயின் ஸ்டார்மிங் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் செட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பிரெயின் ஸ்டார்மிங். நான் பண்ணிடுவேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் செட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ டன். ரெண்டாவது, நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ 20 பாசிபிள் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் இன் மை பிசினஸ். இதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். அப்ப அதுல இருந்து நான் ஒரு மார்க்கெட்டிங் ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த ஒரு மார்க்கெட்டிங் ப்ராப்ளத்துக்கு ஒரு 10 டாக்டிக்ஸ் நீங்க எனக்கு சால்வ் பண்ணி தரணும். அந்த 10ல இருந்து நான் 3 டாக்டிக்ஸ் எடுத்து ப்ரொசீட் பண்ணுவேன். அந்த டாக்டிக்ஸ்க்கு ஒரு ஆக்ஷனபிள் பிளான் வித் கீ ஸ்டெப்ஸோட எனக்கு வேணும். So you are going to share me 5 best practices and 5 common mistakes அந்த எல்லா டாக்டிக்ஸ்க்கும். இது இல்லாம ஹோலிஸ்டிக் செக்லிஸ்ட் நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன பண்றேன், the format of our interaction எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறோம். ஒரு விஷயம் முடிச்சுட்டா அடுத்தது என்னோட கமாண்ட் இல்லாம நீங்க ப்ரொசீட் பண்ணக்கூடாது. யூ நீட் டு வெயிட் ஃபார் மை கமாண்ட். யூ வில் ரிலை ஆன் கான்டெக்ஸ்ட் ஆன் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்னோட கமாண்ட் இல்லாம நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த இன்ட்ராக்ஷன் ஃபார்மேட்டையும் நமக்கு செட் பண்றோம். அதுக்கப்புறம் we are going to give our information about me. என்னோட பிசினஸ் என்ன? I am a business coach who helps Tamil MSMEs to generate 10x sales qualified leads by themselves through my GTM strategy. அப்ப நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு கொடுத்துருங்க. உங்களோட வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன?
அதையும் உங்களோட இது கொடுத்துருங்க. entrepreneurs gain clarity on how to do marketing, they achieve profitability sooner. என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? தமிழ் MSMEs who doesn't know how to market their business effectively. அப்போ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் என்ன, ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இல்லை சர்வீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கரண்ட் ஸ்டேஜ் என்ன? ஐ ஏர்ன் 50,000 per month. அப்புறம் அதே மாதிரி there are 7 people on my team including myself அப்படிங்கிறதையும் நான் கிளியரா நான் போட்டேன். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் வெயிட் ஃபார் அஸ். என்ன பண்ணோம்? பெர்ஃபெக்ட், தேங்க்ஸ் ஃபார் த கண்டென்ட். சின்ஸ் ஐ எம் ஸ்டெப்பிங் இன் டு யுவர் விர்ச்சுவல் சிஎம்ஓ, லெட் ஸ்டார்ட் த டயக்னோசிஸ் ஸ்டேஜ். நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்மளோட கான்டெக்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்கெட்டிங் ப்ராப்ளத்தை சொல்லி கொடுக்குது. இது என்ன? பொசிஷனிங் அண்ட் மெசேஜிங்ல ப்ராப்ளம் இருக்கு, அதுல ஒரு 4, லீட் ஜெனரேஷன்ல ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு, கன்வர்ஷன்ல ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு, ரிட்டன்ஷன் அண்ட் ரெஃபரல்ஸ்ல ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு, அதே மாதிரி பிராண்ட் பில்டிங்லயும் 5 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா 20 ப்ராப்ளத்தை லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதுவே கேட்கும், திஸ் ஆர் ஆல் த 20 பாட்டில் நெக்ஸ். இதுதான் ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருக்கு உங்க இண்டஸ்ட்ரியில, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து நான் சால்வ் பண்ணி தரணுமான்னு கேட்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு ப்ராப்ளத்தை எடுக்கிறேன். எஸ், பிக் அப் த ப்ராப்ளம் நம்பர் 16 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதே கரெக்டா 16வது ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத போய் பார்க்கும். பார்த்தனா யூ ஆர் நாட் பொசிஷன்ட் ஆஸ் த ஃபேஸ் ஆஃப் தமிழ் MSME growth. இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நான் எடுத்துட்டு அதுக்கு நான் என்ன அப்படின்னா 10 ஹை லெவல் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் டு பில்ட் யூ ஆஸ் த ஃபேஸ் ஆஃப் தமிழ் MSME growth. இதுக்கு எனக்கு 10 டாக்டிக்ஸ் கொடுக்குங்க. ஒன்னுல இருந்து சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க் பில்டிங்ல இருந்து 100 தமிழ் ஷார்ட்ஸ் சேலஞ்சில் இருந்து தமிழ் MSME கேஸ் ஸ்டடிஸ் சீரீஸ்ல இருந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லீடர்ஷிப், அத்தாரிட்டி புக்லெட், தமிழ் MSME அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன், மைக்ரோ கொலாபரேஷன்ஸ், ஈவன் ஹைஜாக்கிங், கான்டென்ட் ஹூக் அண்ட் மீடியா பொசிஷனிங். 10 டாக்டிக்ஸ், ஒரு ப்ராப்ளத்துக்கு 10 டாக்டிக்ஸும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட் ஆஃப் திஸ் 10 டாக்டிக்ஸ் எந்த 3 நீங்க பிக்கப் பண்ணி சோ தட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷன் பிளான் நான் கொடுக்கலாம் அப்படின்னு அதுவே கேட்கும். அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? எஸ், 1, 4, 6 இப்ப கொடுத்த அந்த எல்லா டாக்டிக்ஸ்லயும் எனக்கு மெயினா நான் இதுல பிக் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டாக்டிக், 4வது டாக்டிக் அண்ட் 6வது டாக்டிக்ஸ். அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அதோட எக்ஸிகியூஷன். ஃபர்ஸ்ட் என்னது? சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க் பிராண்டிங்ல நம்மளோட கோல் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துரும். 2வது டாக்டிக் என்ன? வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லீடர்ஷிப், அதோட கோல் என்ன, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். அதே மாதிரி 6வது டாக்டிக் என்ன? தமிழ் MSME அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன், அதோட கோல் என்ன, அதோட ஸ்டெப்ஸ் என்ன. எவ்வளவு கிளாரிட்டியா கொடுக்குது பாருங்க. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஒரு சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோட கம்ப்ளீட் லுக்கா இருக்கணும். ஒரு கேம்பெயின் பண்றோம், ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா இவ்வளவு டீப்பா நம்ம போய் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது இல்லாம பாருங்க 5 பெஸ்ட் பிராக்டிசஸையும் நம்ம சொல்லுது, நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி 5 காமன் மிஸ்டேக்ஸஸ் டு அவாய்ட் கேட்டிருந்தோம். அதே மாதிரி ஹோலிஸ்டிக் செக்லிஸ்ட், இதை பண்றப்ப என்னென்னலாம் கையில வேணும் அதெல்லாம் எல்லாமே டிக் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இந்த அளவுக்கு டீடைல்டா பண்ணணும். இதோட நிறுத்தாதுங்க. இன்னமும் சொல்றேன், நாம கொடுத்த மெகா ப்ராம்ப்ட்ல வந்து இதுதான் இதுவரையில தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதை விட பாருங்க இன்னும், டு யூ வாண்ட் மீ டு ஹெல்ப் யூ பிரெயின்ஸ்டார்ம் 3 to 5 கேட்சி தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரேம் ஒர்க் நேம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஃப்ரேம் ஒர்க் ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அதை எடுத்து பண்ணு அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏதாவது கேட்சி பேர் வேணுமான்னு கேட்குது. அதுக்கப்புறம் எஸ் அப்படி எஸ் ப்ளீஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் நேம் ஆப்ஷன் பாருங்க. 10x லீட்ஸ் சூத்ரா, ஒரு நாள் ஒரு லீட் சிஸ்டம், MSME மார்க்கெட் மேப், 5.5 லீட்ஸ் ஃபார்முலா, லீட்ஸ் வாரியம். எவ்வளவு அழகான பேர் பாருங்க. அப்படியே நம்மளுக்கு தமிழ் மக்களுக்கு எது புரியுமோ அவ்வளவு அழகா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, ரெக்கமெண்டேஷன்ஸும் சில விஷயங்கள் சொல்லும். எது நல்லா இருக்கு அப்படின்னா மாஸ் ரிலேட்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு லீட் சிஸ்டம் நல்லா இருக்கு, இல்ல குவிக் அண்ட் மெமரபிளா இருக்கும்னா 5.5 லீட்ஸ் ஃபார்முலா நல்லா இருக்கு, இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா அத்தாரிட்டி ட்ரிவனா போகணும்னா MSME மார்க்கெட் கேப் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த இதுல ஏதாவது ஒரு பேஜ் கேன்வாஸ் ஸ்டைல் விஷுவல் மேப் மாதிரி உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்கும். ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட் இன் யூடியூப் ஆகுது. நீங்க தாராளமா இன்ட்ராக்ட் பண்ணி தாராளமா கொடுக்கலாம். எஸ் ப்ளீஸ் டூ இட் ஃபார் த செகண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஒரு லீட் சிஸ்டம் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்து நீட்டா விஷுவல் மேப்பா சொல்லி கொடுத்துரும். ஹெடர் செக்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு லே அவுட் எப்படி இருக்கணும், ஓகே, ஒரு கேப்சர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்டென்ட். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க தாராளமா யூடியூப்ல ஒரு வீடியோவா நீங்க தாராளமா உங்க மக்களுக்கு கொடுக்கலாம். உங்க ஆடியன்ஸ்க்கு, உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஒரு சொல்யூஷனாக கொடுக்கலாம். ஸோ இத்தனையும் பண்ணும். நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது சும்மா விடாது. கேன்வால எப்படி டிசைன் பண்ணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டிசைன் நோட்ஸும் கொடுக்கும்.
இன்னும் பாருங்க, இதுக்கு 30 டே வாட்ஸ்அப் சேனல் கண்டென்ட் கேலண்டர் உங்களுக்கு வேணுமா? ஒரு நாள் ஒரு லீட் சிஸ்டத்துக்கு 30 நாளைக்கு எல்லாமே கண்டென்ட் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் டிராஃப்ட் இட்னு சொன்னேன்னா நீட்டா வீக் 1 ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணணும்? ஓகே, வாய்ஸ் நோட். ஒரு நாள் ஒரு லீட். நீங்க ஒரு மாதத்துல 30 லீட்ஸ் கையில வச்சிருக்கீங்களா? என்ன ஆகும் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது அதோட ஃப்ரேம் ஒர்க், விஷுவல் மேப், பிஎன்ஜி பிளஸ் எக்ஸ்பிளைன் பேசிக்ஸ். இது எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல டெய்லி பேசிஸ்ல கொடுக்கலாம். டெய்லி ஒவ்வொரு விஷயம் நம்ம கொடுத்தோம்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகும். அதே மாதிரி வீக் 2ல என்ன பண்ணலாம்? ஸோ ஒவ்வொரு ஃபேஸா எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபேஸ்னா இன்ட்ரோ அண்ட் அட்ராக்ட் ஃபேஸ். ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நல்லா நம்ம அட்ராக்ட் பண்ணி பரவாயில்லையே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அடுத்தது இன்னும் கேப்சர், நர்ச்சர் பண்ணி அவங்கள தாராளமாக நம்ம பண்ணலாம். ஒரு கூகுள் ஃபார்ம், கியூஆர் கோடோ ஏதாவது ஒன்று வச்சு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளால எடுக்க முடியும். நர்ச்சர் ஃபேஸ், எஸ், நல்ல இன்ட்ராக்ஷனோட மார்க்கெட்டிங் நல்ல பரவாயில்ல, நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் நல்லா வச்சுட்டோம் அப்படின்னம்னா வீக் 3, வீக் 4 யூ கேன் ஈஸிலி கன்வெர்ட் அண்ட் அவார்ட்ஸ் லான்ச். எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்குது பாருங்க. ஒரு வாட்ஸ்அப் கேலண்டர்ல கம்ப்ளீட் கண்டென்ட் அது சொல்லி கொடுத்துருச்சு. நம்ம பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணவே வேலை முடிஞ்சது. இன்னமும் இதோட விடாது. பாத்தீங்கன்னா இன்னும் 30 days ஆஃப் விசிபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. 1 month யூ கேன் பில்ட் எல்லாமே. மறுபடியும் வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தான் கேட்கும். would you like also me create 20 page free booklet draft? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்துடும். பிளஸ் இங்க பாருங்க, நான் கொடுக்குறேன் எஸ் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதுவும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். திஸ் இஸ் ஹவு சாட் ஜிபிடி கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். இன்ட்ராக்ட் பண்ணினா கவர் பேஜ் எப்படி இருக்கணும், இன்ட்ரோடக்ஷன் 2 pages எப்படி இருக்கணும், 10 மிஸ்டேக் எப்படி, இது நீங்க ஒரு புக்காவே கொடுக்கலாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் இன் a word document, convert into a PDF and give it to the customers. பாத்தீங்களா, ஒரு 4 பேஜ். இட் வில் பி more யூஸ்ஃபுல் ஃபார் த பீப்புள், உங்களோட ஆடியன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு மெகா ப்ராம்ப்ட்டுங்க டு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு. ஸோ இந்த மெகா ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல போய் தாராளமாக நீங்க கேட்கலாம். ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கண்டிப்பா வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே
ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30க்கு Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும் நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.